இமேஜின் பண்ணுங்கள், திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு இடுப்பு வலிக்குது. நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டர் கிட்ட போகிறீங்க. எல்லா டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் டாக்டர் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு டாப் நியூராலஜிஸ்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த டாப் நியூராலஜிஸ்ட் ஒரு மைனர் சர்ஜரி பண்ணால் உங்கள் இடுப்பு வலி சரியாயிருன்னு சொல்கிறாங்க. நீங்களும் இவங்க ஒரு டாப் நியூராலஜிஸ்ட்டுன்னு நம்பி உள்ளே போகிறீங்க. சின்ன இடுப்பு வலிக்கு உள்ளே போனவங்க நீங்கள் வீல் சேரில் வெளியே வரீங்க. இதுக்கு மேலே உங்களால் நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி இருக்கும்? இப்போ நான் சொன்னதெல்லாம் ஏதோ ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியோ இல்லை ஒரு மூவியோட கதை இல்லைங்க, நிஜத்தில் நடந்தது. ஆமாங்க, நீங்களும் நானும் இருக்கிற இதே உலகத்தில் தான். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேஸ் வந்து டாக்டர் கிறிஸ்டோஃபர் ஏகேஏ டாக்டர் டெத்தை பற்றி. A medical license does not keep you from prosecution if you maim and kill people. He's a monster. Psychopath. Killer. Our next best doctor is neurosurgeon Dr. Christopher Dunch. In commercials, Dr. Christopher Dunch calls himself the best neurosurgeon in all of Dallas. Then they come back to me to discuss surgical options. I talked to a doctor who said that you were like a serial killer. Do you have a response? என் பேர் ஸ்ரவன் and you're watching Crime Stories Tamil. கேலி மார்டின் ஒரு 54 வயசு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர். அவங்க ஹஸ்பண்ட் டான் கூட டெக்ஸஸில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நவம்பர் 2011 ஸ்டோரேஜ் ரூம்லேருந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எடுக்கும்போது லேடரில் ஒரு ஸ்டெப்பு மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த இம்பேக்டில் வலி தாங்க முடியாமல் அவங்க ஃபேமிலி டாக்டரை போய் பார்க்குறாங்க. எக்ஸ்ரே எடுத்ததுக்கப்புறம் அவங்க பேக்கில் ஹார்னியேட்டட் டிஸ்க், ஜென்ரல் டேர்மில் சொல்லணும்னா ஸ்லிப் டிஸ்க்னு தெரிய வருது. அவங்க ஃபேமிலி டாக்டர் அவங்க கையில் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு நியூரோ சர்ஜனோட கார்டு கொடுத்துட்டு இவங்கள போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு பெஸ்ட் நியூரோ சர்ஜன்னு சொல்கிறாங்க. அந்த கார்டில் இருந்த பேர் தாங்க டாக்டர் கிறிஸ்டோஃபர் டன்ச். கேலி டாக்டர் கிறிஸ்டோஃபரை போய் பார்க்குறாங்க. எல்லா ரிப்போர்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் ஒரு மைனர் சர்ஜரி பண்ணால் இந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் பர்மனெண்ட்டாக சரியாயிரும்னு சொல்லிட்டு மார்ச் 2012 இந்த சர்ஜரியை ஸ்கெட்யூல் பண்ணுறாங்க. அந்த நாள் கேலி அவங்க ஹஸ்பண்ட் கூட ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. கேலி அண்ட் டான் 2 பேரும் ரொம்ப நர்வஸாக இருக்கும்போது டாக்டர் கிறிஸ்டோஃபர் அவங்க கிட்ட வந்து கவலைப்படாதீங்க, இது ஒரு 45 மினிட்ஸ் மைனர் சர்ஜரி தான் சொல்லிட்டு கேலியை ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறாங்க. டான் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிரும்னு சொல்லிட்டு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மினிட்ஸ் ஹார்ஸாக மாறுது. டாக்டர் வெளில வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னு டான் கிட்ட சொல்லிட்டு திரும்ப வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சில நேரம் கழிச்சு கேலி இறந்தும் போகிறாங்க. ஐசியூவில் அப்படி என்னதான் நடந்தது? Kelly Martin bled to death during back surgery performed by Dr. Christopher Dunch. இது ஒரு யூசுவல் ப்ரொசீஜர் தான். அதை பண்ணாமல் டாக்டர் கேலியோட ஸ்பைனல் கார்டை கட் பண்ணி அவங்க ஆர்டரியை டேமேஜ் பண்ணிடுறாங்க. இதனால ஹெவி பிளட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் எதுவுமே நடக்காத மாதிரி சர்ஜரியை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தார். டாக்டர் கூட இருந்து அசிஸ்ட் பண்ணிருந்த சர்ஜன் வார்ன் பண்ணியும் டாக்டர் நான் என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவங்களும் ஒன்றும் பண்ணலை, அங்கே இருந்தவங்களையும் கேலியை காப்பாற்ற விடலை. கேலி அனஸ்தீசியா மயக்கத்துலேருந்து தெளிஞ்சதுக்கப்புறம் வழியில் கத்தி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐசியூவில் இருந்த டீம் வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு திரும்பி அனஸ்தீசியா கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஹெவி பிளட் லாஸ் ஆனதுனால கேலிக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்து அவங்க இறந்து போகிறாங்க. இதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் கிறிஸ்டோஃபர் மட்டும் ஐசியூக்கு வெளியில் நின்று நோட்ஸ் எழுதிட்டு இருக்காரு. எப்பா, யாரப்பா இந்த டாக்டர்? கிறிஸ்டோஃபர் டேனியல் டன்ச் ஏப்ரல் 3, 1971 யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மான்டானாவில் பிறந்தார். இவங்க அப்பா வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டும் அண்ட் இவங்க அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. கிறிஸ்டோஃபர் ஸ்கூல் படிக்கும்போதே ஒரு ஸ்டார் ஃபுட்பால் பிளேயர். ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் காலேஜ் லெவலில் டிவிஷன் 3 ஃபுட்பால் விளையாடுறதுக்கு மில்சாப்ஸ் காலேஜில் போய் சேர்ந்தார். அங்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஃபுட்பால் டீமில் சஸ்டெயின் ஆகிற அளவுக்கு டேலண்ட் பத்தாமல் போச்சு. அதனால் அந்த காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட் ஆகி மெம்ஃபிஸ் காலேஜில் போய் சேர்ந்தார். ஃபுட்பாலில் ஒன்றும் சாதிக்க முடியாதனால கரியர் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு மெடிக்கல் ஃபீல்டு பக்கம் போனார். 1995 அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு MD PhD டாக்டரேட் ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபிலாசபியை கண்டினியூ பண்ணுறாரு. 2010 இந்த ஆம்பிஷியஸான டாக்டரேட்டையும் முடிச்சுட்டு அடிஷ்னலாக நியூரோ சர்ஜரியில் போஸ்ட் கிராஜுவேஷன் ட்ரைனிங்கும் கண்டினியூ பண்ணுறாரு. இந்த ட்ரைனிங்கோட 4th இயரில் டாக்டர் ட்ரக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் சர்ஜரியே பண்ணிகிட்ருக்காருன்னு மேனேஜ்மெண்ட் வந்து சந்தேகப்படுறாங்க. கிறிஸ்டோஃபர் நைட்டு ஃபுல்லாக கிளப்பில்
ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் பார்ட்டி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் போய் சர்ஜரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து க்ளைம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுனால கடன் வாங்கி சும்மா ஒரு $5 லட்சம் கடன் வாங்கி வச்சுருக்காரு. இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் பெய்லர்ஸ் ரீஜனல் மெடிக்கல் சென்டரில் போய் ஸ்பைன் சர்ஜனாக ஜாயின் பண்ணுறாரு. சொல்லையா ஒரு $6 லட்சம் பர் ஆனம் சேலரியோட. கெனித் ஃபெனல் டாக்டரோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட் இடுப்பலிக்கு அட்மிட் ஆகிறாங்க. டாக்டர் கெனித்தோட வலிக்கிற சைடை விட்டு ஆப்போசிட் சைடில் ஆப்ரேட் பண்ணி வச்சிடுறாரு. கெனித் சர்ஜரிக்கு அப்புறம் வலி சரியாயிரும்னு நினச்சி வீட்டுக்கு போனால் வலியை 10 மடங்கு அதிகமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்றும் புரியாமல் திரும்ப ஹாஸ்பிட்டல் வந்தால் டாக்டர் உப்ஸ் தெரியாமல் தப்பான இடத்துல சர்ஜரி பண்ணிட்டேன், இன்னொரு சர்ஜரி பண்ணால் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணியும் கெனித் பெட்டராக ஃபீல் பண்ணல. சின்ன இடுப்பலிக்கு டாக்டர்கிட்ட போன வர 2 நிமிஷம் கூட நிற்க முடியாத மாதிரி ஆக்கிட்டாரு. இத்தோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிரும்னு பார்த்தா அதான் இல்லை. ஒரு தடவை நடந்தால் அது ஆக்சிடெண்ட். ஆனால் டாக்டர் ஆப்ரேட் பண்ண 37 பேஷண்ட்ஸில் 33 பேஷண்ட்ஸோட பாடியில் உயிருக்கு ஆபத்தான டேமேஜ் பண்ணிடுறாரு. இன்னொரு ஸ்பெசிஃபிக் கேஸ் பற்றி பேசணுன்னா ஜெரி சம்மர்ஸ். ஜெரி டாக்டரோட லாங் டைம் ஃப்ரெண்டு. அவங்களோட ஸ்பைனில் வெர்டிப்ரே ஃபியூஸ் பண்ண வந்திருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது ஸ்பைன் ரிமூவல் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகி செகண்ட் சர்ஜரி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. செகண்ட் சர்ஜரி பண்ணும்போது ஜெரி 1200 ml பிளட் லாஸ் பண்ணிட்டாங்கன்னு லேட்டராக டாக்டர் கூட இருந்த அனஸ்தியாலஜிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பல நாள் கழித்து ஜெரி வெளில வந்து நானும் டாக்டரும் சர்ஜரிக்கு முந்தின நாள் கொக்கைன் எடுத்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. இதனால ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் டாக்டரை ட்ரக் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆனதுனால ட்ரக் ரீடிங் லோவாக தான் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் டாக்டரோட இன்வெஸ்டிகேஷனை ரிவ்யூவில் போட்டு ரிசல்ட் வர வரைக்கும் ஃபர்தராக சர்ஜரி பண்ண கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. லேட்டராக ஜெரி வெளில வந்து கொக்கைன் கிளைம் போயின்னு சொல்லிட்டாரு. இப்போ இதில் எது உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. பெய்லர் ஹாஸ்பிட்டல் அஃபீஷியல்ஸ் டாக்டர் கிறிஸ்டோஃபரை ஃபயர் பண்ணால் நேஷனல் ப்ராக்டிஷனர் போர்டுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். லீகலாக அவங்க அப்படி தான் பண்ணியிருக்கணும். பட் அவங்க அப்படி பண்ணால் டாக்டர்னால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் மேலே கேஸ் போட்டுருவாங்கன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் டாக்டர் கூட ஒரு டீல் பேசுகிறாங்க. அக்கார்டிங் டு த டீல் மேனேஜ்மெண்ட் டாக்டருக்கு க்ளீன் சிட் கொடுத்துருவாங்க. அதுக்கு பதிலாக டாக்டர் ரிசைன் பண்ணி போயிடணும். இப்படி பண்ணதுனால டாக்டருக்கு வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜனாக ஜாயின் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமே வரல. பெய்லர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிசைன் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் டேலஸ்க்கு மூவ் பண்ணி டேலஸ் மெடிக்கல் சென்டரில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லே கூட இருந்த ஸ்டாஃப்லாம் டாக்டர் கிறிஸ்டோஃபர் ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஆடாக இருந்தது. ஒரே பேண்ட்டை 3 நாள் ஹாஸ்பிட்டல் போட்டு வந்திருக்காரு. டாக்டர்னு எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கணும், ஆனால் இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டல்லையும் இவங்கனால ஒரு பேஷண்ட் பிரெயின் டெட்டாகி இறந்து போகிறாங்க அண்ட் இன்னொரு பேஷண்ட் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிட்டாங்க. ட்ரக் அண்ட் ஆல்கஹாலோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இந்த சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கேஸில் 2 இம்பார்ட்டண்ட்டான டாக்டர்ஸ் பேர் தாங்க டாக்டர் ராபர்ட் ஹெண்டர்சன் அண்ட் டாக்டர் ரேண்டல் கர்பி. This is almost literally a serial killer. A serial killer? Oh, absolutely. இவங்க 2 பேரும் டாக்டர் கிறிஸ்டோஃபர் பேஷண்ட்ஸ் மேலே பண்ண மேஜர் டேமேஜஸை ரீட்ரீட் பண்ண வந்தவங்க. இவங்க 2 பேரும் இது என்ன ஒரே மாதிரி ஃபெயில்டு சர்ஜரி பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அண்ட் ஒரே டாக்டர் இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் டாக்டர் கிறிஸ்டோஃபர் பண்ண சர்ஜரியோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்குறாங்க அண்ட் they were shocked to see what he have done. இந்த எவிடன்ஸ்லாம் வச்சு டெக்ஸஸ் மெடிக்கல் போர்டுக்கு ஒரு டீட்டெயில்டான கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. ஜூன் 26, 2013 டெக்ஸஸ் மெடிக்கல் போர்டு டாக்டர் கிறிஸ்டோஃபரோட லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 2015 வரைக்குமே டாக்டர் கிறிஸ்டோஃபர் மேலே இந்த என்கொயரி அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் டிலே ஆச்சு. லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கழிச்சு ஜூலை 2015 டேலஸில் அரெஸ்ட் ஆகுறாரு. ஃபெப் 2017 இவங்க ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. 13 டேஸ் ட்ரையலுக்கு அப்புறம் டாக்டர் பண்ண குற்றத்துக்கு ஆயுள் தண்டனை life in prison கொடுக்கப்படுது. This once prominent neurosurgeon will spend the rest of his life behind bars. Confinement in the Institutional Division of the Texas Department of Criminal Justice for life. The charge, intentionally maiming patients. A medical license does not keep you from prosecution if you maim and kill people. Emotions ran high outside court following the life sentence. This will not bring my mother back, but it is some sense of justice. இதில் மினிமம் 30 years கம்பி எண்ணணும் before he'll be eligible for parole. 30 இயர்ஸ் கழிச்சு அப்படி பெரோல் கடிச்சா டாக்டர் டெத்துக்கு 74 வயசு ஆயிருக்கும். 2021 கிறிஸ்டோஃபரோட ஃப்ரெண்டு ஜெரி டாக்டர் பண்ண சர்ஜரிக்கு ரிலேட்டடான இன்ஃபெக்ஷனால் இறந்து போகிறாங்க. இந்த கேஸ் பற்றி படிக்கும்போது என் மைண்டில் ஓடிட்டு இருந்த தாட்ஸ் என்னென்னா,
டாக்டர் டெத் ஒரு சைக்கோபேத் தான். ஏன்னா அவங்க பேஷண்ட்ஸ்லாம் ஒரு லிவிங் பீயிங்காகவே கன்சிடர் பண்ணாமல் கண்டமேனிக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் கூட இந்த ஸ்டாஃப், டாக்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஏன் டாக்டரை ரிப்போர்ட் பண்ணலன்னு தான் புரியல. இதில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்கன்னு யோசிக்கும் போது தான் ரொம்ப ஹாரிஃபைங்காக இருக்குது. இதோட இந்த கேஸை முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு கேஸோடு உங்களை சந்திக்கிறேன். Till then, my name is Shravan and you're watching Crime Stories Tamil. Take care and stay safe.